நான் இப்போ பீட்ரூட் சப்பாத்தி செஞ்சு காமிக்கிறேன். பீட்ரூட்டை தொலி சீவி கட் பண்ணி 100 கிராம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். வெந்த உடனே எடுத்து மிக்ஸி ஜாரில் இருந்து அரைச்சி அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஒரு 100 கிராம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு கொஞ்சோண்டு சர்க்கரை அவ்வளோ போட்டு கோதுமை மாவு 4 கப், அதாவது இது 500 கிராம் இருக்கும். இது பீட்ரூட் வந்து 250 கிராம் இருக்கும். போட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பிசையணும். அதாவது நம்ம வேக வச்சு அரைக்கிறதுனால சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி நல்லாவே. அப்புறம் பச்சை வாடையும் இருக்காது. அதனால் நம்ம நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதை நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டு சப்பாத்தியை ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து லேசாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுக்கிடணும். கடைசியில் ஒரு 1/4 ஹவர் மூடி வச்சிடணும். அப்போனா நல்லா மாவு நல்லா சாஃப்டாகும். அதுக்கப்புறம் உருட்டி அதை சப்பாத்தியாக நம்ம கல்லில் போட்டு தேய்ச்சி முன்னும் திருப்பி எடுக்க வேண்டியதுதான். அது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தியை நான் எண்ணெய் தொட்டு தான் உருட்டுறேன். எண்ணெய் தொட்டு உருட்டினா தான் அந்த கலர் வந்து பீட்ரூட் கலர் அப்படியே கிடைக்கும். அதனால் நான் எண்ணெய் தொட்டு உருட்டுறேன். இதே இது மாவு போட்டால் கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக இருக்கும். வேறு ஒன்று இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது ஃபஸ்ட்டில் ஒரு சப்பாத்தி போடும்போது அந்த கல் வந்து ஏதோ தெரில லைட்டாக ஒட்டிச்சு. அதுக்கு பிறகு எல்லாமே நல்லா வந்தது. இது ஹெல்த்தியானது, ரொம்ப குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.